அன்னை அமெரிக்காவ பொறுத்தவரையும், எல்லா பக்கமும் கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்கணும். அது 2 கட்சியில எந்த கட்சி வந்தாலும் சரி. ஒருத்தன் 10 இடத்த கொளுத்துவான், ஒருத்தன் 100 இடத்த கொளுத்துவான். ஆக மொத்தம் கொளுத்துவாய்ங்க. இதுதான் இவனுங்களோட உச்சபட்ச அதிகார திமிரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அண்ணனா போனனால உச்சபட்ச அதிகார பாசம்னு சொல்லிட்டு போயிருவோம். வேற வழி இல்ல. சரி. இப்ப என்ன பண்றார்கள் அப்படிங்கிறது தான். ட்ரம்ப் வந்து எவ்வளவோ விஷயங்கள மாத்துவார், செய்வார், இடைஞ்சல் பண்ணுவார் அப்படின்னு பேசினாலும், இந்திய, சீன எல்லைகள்ல என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத யாரும் பெருசா பேசல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்திய, சீன எல்லைகள் எப்பயுமே ஹீட்டா தான் இருக்கும். ட்ரம்ப் வந்ததுனால சீனாக்காரன் திருந்த போறது கிடையாது. தற்போது உள்ள புதிய இந்தியா விட்டு குடுத்து போறதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவன் வந்து என்ன பண்ண போறான்? பண்ணட்டும். சீனாவ நோக்கி முன்னேறட்டும். நம்ம தான் அந்த பக்கம் டக்குன்னு தூக்கி திபெத் பக்கம் வச்சுட்டோம்ல. அங்கருந்து ஃபோக்கஸ் போட்டோம் அப்படின்னா, அதுதான் செய்யப் போறார்கள். இருந்தாலும் ட்ரம்ப் நிர்வாகம் நொடிக்கு நொடி எண்ணெய் ஊத்துவார்கள் அப்படிங்கிறத பெருசா யோசிக்கல. அந்த வேலைய ட்ரம்ப் நிர்வாகம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படி? ஏற்கனவே அவர் இருந்த காலகட்டத்தில இந்திய, சீன எல்லைகள் கேட்கவே வேணாம். உச்சபட்ச ஹீட்ட ஜெனரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த காலகட்டங்கள்ல அங்கருந்து அமெரிக்காலருந்து நொடிக்கு நொடி செய்தி வரும். இப்படி ஒரு கட்டமைப்பு, இந்த படை தளபதி இங்க நகர்றார்கள் அப்படின்னு. எல்லாம் சரிதான். அது ஏன் டெல்லிக்கு மட்டும் குடுக்க வேண்டியது தானே! ஒட்டுமொத்த நியூஸ் ஏஜென்சிக்கும் எதுக்கு குடுக்குறாய்? அப்படின்னு யோசிக்கும்போது, 1,00,000 வீரர்களோட எல்லைகள்ல சீனா நிக்குது. இந்தியா பொறுத்துக்க கூடாது. இந்தியா பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு 2 விதமான டோன எடுத்து நம்மள தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தாய்ங்க. டேய் நாங்களும் 1,00,000 வீரர்கள நிறுத்தியிருக்கோம். நீ 1,00,000 வீரர்கள் அங்க நிக்கிறாய்ங்கன்னு பார்க்குற. அவன் என்ன வேடிக்கை பார்க்கவா வந்தான்? எல்லை தாண்ட வந்தான். அப்படியே முடியாம நின்னுகிட்டு இருக்கான். இதான் எதார்த்தமான உண்மை. போ! எங்களுக்கு தெரியும். அப்படின்ட்டு தட்டி விட்டுட்டோம். அவர்களோட தூண்டி விடுறதுக்கெல்லாம் நம்ம மசியல. அதுக்கப்புறம் இப்ப 2020க்கு டிராவல் பண்ணி கொண்டு போய் வச்சிருக்கோம். இது பூரா நடந்துச்சு. இப்பவும் அதே வேலைய தான் இறங்குறார்கள். பென்டகன் திடீர்னு ஒரு அறிக்கை. என்ன அப்டின்னா, இந்திய, சீன எல்லைகள் அமைதியாவே இல்ல. மிகப்பெரிய கட்டமைப்பு பலத்தோட சீனா முன்னேறுறதுக்கு தான் ரூட் வெட்டிக்கிட்டு இருக்கு அப்டின்ருக்கார்கள். ஆனா இது தெரிஞ்ச விஷயம் தானே! சீனா உள்கட்டமைப்ப அங்க விரிவுபடுத்திக்கிட்டே தான் இருக்கு. இந்தியா வேடிக்கை பார்க்குதான்னு கேட்டா, இந்தியாவும் தாறுமாறா உள்கட்டமைப்புகள விரிவுபடுத்திக்கிட்டே இருக்கும். இன்னும் சொல்லப்போனா, இந்த அறிக்கைலாம் வரதுக்கு முன்னாடியே எல்லா படை தளபதியும் சொல்றது என்ன அப்டின்னா, "எல்லைகள்ல எதுவுமே மாறலடா" அப்படின்னு. இன்னும் சொல்லப்போனா வெளியுறவுத்துறை இந்த மாற்றம் அப்படிங்கிற பேச்ச கூட அவர் ஏத்துக்கல. 2020க்கு முன்னாடி உள்ள பேட்ரோலிங் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு தான் சொன்னாரே ஒழிய, எல்லாம் சுமூகமாயிருச்சு. வாய தொறந்து டெல்லி சொல்லவே இல்லையே! டெல்லி தன்னோட ஆக்ரோஷத்த எந்த விவகாரத்திலயும் குறைக்கல. தடைகள் உடைக்கப்படல. அதே சமயம் கைகோர்த்து நடக்கிறது எந்த வகையிலயும் சாத்தியம் இல்லைங்கிற ஸ்டாண்ட்ல இருந்து டெல்லி பின்வாங்கவே இல்ல. அப்படி இருக்கும்போது அடுத்த கட்டமா முப்படை தளபதிகளும் சரி, ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு காலகட்டங்கள்ல விடக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல அந்த பக்க கட்டமைப்பு, அதாவது சீனா பக்க கட்டமைப்பு அப்படிங்கிறது ஒண்ணும் தொய்வெல்லாம் ஆகல. அதே ஸ்பீட்ல தான் நகர்ந்துகிட்டு இருக்கு. அதே மாரி எல்லைகள் பதட்டம் அப்படிங்கிறது ஒண்ணும் மாறல. அப்படியே தான் இருக்கு அப்படின்னு தான் எல்லா காலகட்டத்திலயும் சொல்லிக்கிட்டு இருக்கார்கள். அப்ப அங்க ஹீட் அப்படியே தான் இருக்கு. அந்த ஹீட்ட மேற்கொண்டு வளர விடாம தடுத்துக்கிட்டு நம்ம இருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, மேற்கொண்டு வளர்ந்தா சீனா தான் பொசுங்கி போகுங்கிறனால பயப்புல எல்லை தாண்டாம அங்கேயே நிக்கிறான். இப்படி இருக்கும்போது, அங்க பெரும் பிரச்சனை இருக்கு. இந்தியா தப்பிச்சுக்கணும். பெரும் பிரச்சனை இருக்கு. இந்தியா மாட்டிக்கிச்சு. அப்படின்னு சொல்லி விஷயங்கள அள்ளி தெளிக்க ஆரம்பிச்சுட்டாரு. இது அவருக்கே உண்டான ஸ்டைலு. இப்படி பேசி பேசி தான் ஒரு பயல உருப்படாம ஆக்கிட்டார்கள். உக்ரைன் அதிபர. இப்படி ஒவ்வொருத்தரையும் தூண்டி விட்டு களத்துக்கு கொண்டு வர்றது ஒண்ணுதான் அமெரிக்காவோட வேலை. இது பென்டகன் ரொம்ப தீவிரமா இப்ப இந்த பக்கம் செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இனி ஆஹா ஆபத்து! எல்லைகள் போச்சு. 100 கிலோமீட்டர சீனா எடுத்துட்டான் அப்படின்னு அத நம்பிக்கிட்டு உள்ளூர்ல வாய் பேசிக்கிட்டு தெரிஞ்சா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா, இந்த மாரி செய்திகள் இனிமே ஒரு டசன் இந்தியாவுக்குள்ள சுத்தும் அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை. காரணம் பென்டகன் பிள்ளையார் சொல்லி போட்டுருச்சு. ட்ரம்ப் அடங்குவார், அடக்கப்படுவார் அப்படிலாம் 2வது கட்டம். அமெரிக்காவுக்கு இந்தியா தேவை அப்படிங்கிறது முதல் விஷயம். ஆனா, அந்த முதல் விஷயத்துல இருக்கும்போதே இந்த 1, 2 ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாய்ங்க. அதுக்கு சிறந்த உதாரணம் பென்டகனோட இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கு அப்படிங்கிறது தான். டெல்லி இத எப்படி பாக்குது? டெல்லி வழக்கம் போலவே நாங்க என்னெல்லாம் வெவ்வேறு காலகட்டத்தில சொன்னோமோ, அதாவது வெளியுறவுத்துறையில ஆரம்பிச்சு, டிஃபென்ஸ்ல ஆரம்பிச்சு, தளபதிகள்ல ஆரம்பிச்சு, என்னெல்லாம் வெவ்வேறு காலகட்டங்கள்ல பதிஞ்சோமோ, அத பூரா கோர்த்து, அந்த ஸ்டேட்மெண்ட்ட பூரா கோர்த்து ஒரு ஆர்டிக்கிள் மாரி வெளியிட்டா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான்டா.
அப்படின்னு சொல்லி டெல்லி இதுக்கு ஒரு முடிவுரை எழுதியிருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கான பதிலா தான் பார்க்கப்படுது. அதே சமயம் இங்க ஏகப்பட்ட பிரச்சனை தென்சீன கடல் இருக்கு. அத நோக்கி ஃபோக்கஸ் பண்ணும். இல்ல இந்த சைடு தான் வேணும்னா திபெத்த நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுங்கிற இந்தியாவோட அந்த பார்வை பைடன் வந்தாலும், ட்ரம்ப் வந்தாலும் மாறாதுங்கிற சிக்னல டெல்லி அடிச்சு சொல்லியிருக்குங்கிறது எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.